நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரைஸ் ஆஃப் விக்டரி இசைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாள் சற்று நேரம் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் 150வது சங்கீதம் 6வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் நலத்தையும் சுவாசத்தையும் தந்திருக்கிறாரு. அதற்காகவே நம்ம இப்போ நன்றி செலுத்த போகிறோம். கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாளை தந்திருக்கிறாரு. அதற்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். நன்றியால நம்ம உள்ளத்தை நிரப்ப போகிறோம். நன்றியால அவரை நம்ம துதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாய் உங்களை என்னை அவர் அற்புதமாய் ஆஸ்வதிப்பார். எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். பாடுவோமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம் ஆண்டவர் ஒருவேளை இதனால என்னால் துதித்து பாட முடியல, என்னால் மகிமைப்படுத்த முடியல, அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு தடைகள் என்று ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க. தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதில் முன்பாக நிற்கும் போது அவர்கள் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் துதிக்க ஆரம்பித்த உடனே அந்த துதி பலிகள் அவர்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. அந்த எரிகோ கோட்டை மண்மேடானது. உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த துதிக்கிற வேளையில் ஆண்டவர் மண்மேடாக்கி போட அவரால் முடியும். அவர் வல்லவர், அவர் போதுமானவர். அவரை மகிமைப்படுத்துவோம். எரிகோ மதிலு முன்னே வந்தாலு இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலு முன்னே வந்தாலு இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கலங்கிடாதீர்கள், திகைக்காதீங்க, துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஒருவேளை செங்கடல் போல பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு நிற்கிறது. ஐயா நான் என்ன செய்வதுன்னு தெரியல, எப்படி இந்த செங்கடலை தாண்ட போகிறேன்னு தெரியல. கவலையப்படாதீங்க. இன்றைக்கு நீங்க துதித்து பாருங்க. கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க ஆண்டவரால முடியும். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம துதிக்கிற ஆராதிக்கிற தேவன் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை நடக்கிறது போல நடக்க வைக்க முடியும். மகிமைப்படுத்துவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்தே விடு. நிச்சயமாக பாதைகளை ஆண்டவர் தருவார். துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது பாதைகளை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர்,
வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. ஒருவேளை இந்த நாள்ல எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் அழிந்து போயிருக்கிறது. ஒருவேளை எல்லா காரியங்களும் மண்மேடாய் போயிருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். வாக்குத்தத்தங்களை தந்த தேவன் வாக்குத்தத்தத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரோடு கூட சேர்ந்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை நம்ம சோதரிக்க போகிறோம். ஆண்டவரை நம்ம துதித்து மகிமைப்படுத்தி, ஒருவேளை நம்முடைய காரியங்கள் எல்லாம் சீர்குலைந்து போயிருக்கிறது, ஒருவேளை என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, ஆனந்த துதி ஒலிய கேட்க நான் என்னால் செய்ய முடியும். ஒருவேளை துக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், கண்ணீரில் உட்கார்ந்துருக்கலாம். உங்களை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னை நான் மங்காத புகழுடன் உன்னை நான் வாழ வைக்க என்னால் முடியும். மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், என் வாழ்க்கை குறுகி போயிருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு வருகிறது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிற தேவன். அவரை நீங்கள் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆனந்த துதி ஒலியை கேட்க செய்வார். ஆடல் பாடல் சத்தத்தை துணிக்க செய்வார். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி ஆனந்த துதி ஒலி என் வாழ்க்கையில் கேட்க செய்யுங்க. ஆண்டவரை, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன், இருந்தாலும் அவன் மத்தியில் நான் இன்றைக்கு துதிக்கிறேன், நான் உங்க மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீங்க. நான் குறுகிட மாட்டேன், நான் குறுகிட மாட்டேன். என்னை உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரை. பாடுவோம் ஆண்டவரை பார்த்து. துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகு, ஆண்டவர் வாக்கு பலிகு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகு, ஆண்டவர் வாக்கு பலிகு. ஒருவேளை இந்த நேரத்தில் என் மகிமையை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய பெயரை கணத்தை நான் இழந்திருக்கிறேன், நான் பிரச்சனை நடுவில் இருக்கிறேன், நான் போராட்டத்தின் நடுவில் இருக்கிறேன். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், சிறியவனை குப்பையில் இருக்கிறவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவன் நிச்சயமாக துதிக்கும் பொழுது உங்களை மகிமைப்படுத்தியே தீருவார். மகிழ்ச்சியோடு சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் என்றே உங்களுடைய பாசம் பெரிதாண்டவர் என்று பாடுவோம். மகிமைப்படுத்துவோம் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகு, ஆண்டவர் வாக்கு பலிகு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகு, ஆண்டவர் வாக்கு பலிகு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லாத தேவனின் வாக்கு. அவர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருந்தார், அந்த வாக்குத்தத்தத்தை நடத்துவார். தடைகளை உடைத்து போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று சொன்னார். நிச்சயமா அதை செய்வார். நான் ஒருபோதும் குறுகிட மாட்டேன். நான் துதிக்கிறவன், நான் அவரை ஆராதிக்கிறவன், அவரை மகிமைப்படுத்துகிற அவருடைய மகள், அவருடைய மகன் நான். ஆண்டவர் என்னைய குடும்பத்தையும் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு.
ஆவியானவர் எங்க உண்டு அங்க மகிமை உண்டு. ஆவியானவரை நம்ம மத்தியில் இப்போது வரவேற்க போகிறோம். சற்று நேரம் ஜீவனுள்ள ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இறங்கும் பொழுது, மேலறையில் அவர் இறங்கும் பொழுது சீடர்கள் யாவரும் அபிஷேகிக்கப்பட்டு வல்லமையாய் புறப்பட்டு சென்றது போல இந்த ஆராதனை வேளையில நீங்கள் அபிஷேகிக்கப்பட போறீங்க. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய வல்லமை நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை மூடும் ஒரு மகிமையின் மேகமாய் ஆண்டவர் மூடுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, எங்களோட வந்து எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நொறுக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரு, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரு. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, fall afresh on me. நோருக்கு ஊருக்கு ஒரு வாக்கி நீரப்போ, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரு. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. எனக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்துல இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்துல நான் இன்றைக்கு திளைக்கணும் ஆண்டவரே. அப்பா, அது கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது, அது நீச்சல் ஆழம். நான் முழுகணும் இந்த நேரத்துல. என்னை இன்னும் அபிஷேகிங்க, இன்னும் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து. கணுக்கால் அளவு எனக்கு போதாது, நான் நீந்தி நீந்தி முழுகணும் ஆண்டவரே, நான் மிதந்து மிதந்து மகிழணுமே என்று ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு கேளுங்க ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணும் ஆண்டவரே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மகிழ்ந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ
ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. இந்த மாதத்தில் ஆண்டவர் சிறியவர்களை குப்பையிலிருந்து எடுத்து புழுதிலிருந்து எடுத்து உயர்த்தல வைக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தந்து, சிறியவர்களை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறான் என்ற சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். அடுத்து எளிமையும் சிறுமையுமாய் குப்பையில் கிடக்கிறவர்களை உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை, அற்புதமான இன்னொரு வழியை யாரையெல்லாம் அவர் உயர்த்துவார் என்று நம்ம சிந்திக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். அவர் எளிமையும் சிறுமையுமானவர்களை, இழிவாய் எண்ணப்பட்டவர்களை அவர் உயர்த்துகிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். காத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கணும். அநேகர் இந்த காத்திருக்கிற காரியம் அது மிகவும் சிரமமான காரியம். ஒரு சிறு பையன் அவனுடைய அம்மாவிடத்தில் ஒரு செடியை வைக்க வேண்டும் என்று கேட்டானாம். அவர்கள் ஒரு நல்ல செடியை வாங்கி கொடுத்தார்கள். அந்த செடியை கொண்டு போய் தோட்டத்தில் நட்டு வைத்து சின்ன குழியை தோண்டி அந்த பூச்செடியை நட்டு வைத்து தண்ணீர் ஊற்று, அது அழகாக முளைத்து வந்து அது அழகாக பூக்கும் என்று தாயார் சொன்னாங்க. இவன் போய் நட்டு வைத்து வந்தான். அந்த விதையை, அந்த செடி விதையை அவன் நட்டு வைத்து வந்தான். விதையை நட்டு வைத்து வந்து ஒவ்வொரு நாளும் போய் தண்ணி ஊற்றிட்டு வாப்பா என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் தண்ணி ஊற்றிட்டு வந்து விளையவே இல்லையே, மேலே முளைவிடவே இல்லையே என்று வந்து அம்மாவிடத்தில் அவன் கேட்டானாம். அம்மாவிடம் கேட்கும்போது அவங்க அம்மா கேட்டாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி போய் தண்ணி ஊற்றுற? அவன் போவான். அவன் சொன்னான், அம்மா நான் தினமும் தண்ணி எடுத்துகிட்டு போவேன், தோண்டி பார்ப்பேன், அந்த விதையை எடுத்து வெளியே பார்ப்பேன், முளைச்சிருக்கான்னு பார்ப்பேன், இல்லைன்னு பார்த்துட்ட உடனே திரும்ப உள்ளே வச்சு மூடி தண்ணி ஊற்றிடுவேன். திரும்பவும் அடுத்த நாள் போவேன், திரும்பவும் தோண்டுவேன், விதையை எடுத்து பார்ப்பேன், முளைச்சிருக்கான்னு பார்ப்பேன் திரும்பவும். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி எடுத்து பார்த்தா அது முளைக்காது. ஏன் உனக்கு இவ்வளோ அவசரம்? காத்திருக்கணும். விதையை உள்ளே போட்டு விட்டு நீ தண்ணீர் ஊற்றி விட்டு அமைதியாக நீ காத்திருந்தால்தான் ஒரு வாரமோ 10 நாள் கழித்தோ அது மேலே துளிர் விடும், மேலே இலை வரும், அப்பொழுதுதான் செடியே வரும், அப்பொழுதுதான் பூக்கள் பூக்கும் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். இப்படி தான் அந்த சிறு பையனை போல தான் இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. காத்திருக்கிற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் இந்த வேதத்தில் தெளிவாக அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரே கர்த்தர் எனக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரே, ஆனால் வாக்குத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு வரலையே, வாக்குத்தத்தின்படி எனக்கு மேன்மை வரலையே, வாக்குத்தத்தின்படி எனக்கு இன்னும் நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வரலையே என்று ஒருவேளை நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் இன்றைக்கு நான் ஒரு வாலிபனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாலிபன் தான். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் அவனுடைய காத்திருப்பை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மிகவும் நமக்கு ஆண்டவரால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் தான். அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சவுல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை என்று தெரிந்தவுடனே அவனை ராஜாவாக இராதபடி நான் புறக்கணித்தேன். ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்ன காரியம், நீ அந்த ஜனங்களை எதிரிகளை நீ வீழ்த்தி அந்த அமலேக்கியரெல்லாம் நீ வீழ்த்தும் பொழுது அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணணும், அந்த ராஜா முதற்கொண்டு அவருடைய ஆண்கள் பெண்கள் ஆடு மாடுகள் அத்தனையும் நீ அழித்து விட வேண்டும், ஒன்றையும் நீ உயிரோடு வைக்கக்கூடாது என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆனால் சவுல் என்ன செய்து விட்டான், அந்த ஆடு மாடுகளில் மற்ற காரியங்களில் சிறப்பாக இருக்கிறதுனால நன்றாக இருந்ததுனால அதை தனக்கு பயன்படும் என்று சொல்லி அதை கொண்டு வந்து விட்டான். அதை உயிரோடு எரிக்கவில்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு விசனமாக இருந்தது. ஆகவே கர்த்தர் என்ன சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல, இவன் எனக்கு கீழ்ப்படியவில்லை, இவனை நான் என்ன செய்ய போகிறேன், இவனை நான் தள்ளிவிட போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே
சாமுவேல் போய் கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இது ஆண்டவருக்காக பலியிடும்படி நான் கொண்டு வந்தேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு இந்த பலியில் பிரியமாக இருக்குமோ, கர்த்தர் உன்னை தள்ளிக்கி விட்டார், ராஜாவா இனிமேல் இருக்க போகிறதில்ல என்று சொல்லி ஆண்டவர் அடுத்து யாரை தேர்ந்தெடுப்பார் என்று பார்த்தா, ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த ஈசாயினுடைய வீட்டுக்கு நான் வருகிறேன், விருந்துக்கு வருகிறேன் என்று சொல்லி போகிறத பார்க்குறோம். அந்த இடத்துல ஈசாயினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையுமாய் சாமுவேல் பார்க்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இவனா? இவன் இல்லை. அடுத்தவனை வருகிறான், இவனா? இவன் இல்லை. எத்தனை பேரை வந்து விட்டாங்க, அப்போ இவன் இல்லை இவன் இல்லை. அவன் கேட்குறாரு ஈசாயிட்டில், இன்னும் யாராவது பிள்ளைகள் இருக்கிறான்? ஆமாம், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சொந்த சகோதரர்களால், சொந்த தகப்பன் தாயால் உதாசீனப்படுத்தப்பட்டவன். வீட்டுக்கு, விருந்துக்கு, இல்லத்துக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர், தேசத்தில் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் வராரு, சாமுவேல் வராரு, வீட்டில் விருந்து நடக்குது. ஆனால் தாவீதுக்கு அழைப்பு இல்லை. தாவீது ஒதுக்கப்பட்டிருந்தான், அசட்டை பண்ணப்பட்டிருந்தான். ஆடு மேய்ப்பது அந்த வேலையை நீ பார்த்தா போதும், விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை என்ற காரியத்தினால ஒதுக்கப்பட்டவனாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சிறியவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் மேன்மைப்படுத்த விரும்புகிற ஆண்டவர். உலகம் ஒருவேளை உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் குடும்பமே உங்களை உதாசீனப்படுத்தலாம், குடும்பமே உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை தான் அழைக்கிறார். அந்த சாமுவேல் மூலமாக ஈசாய்க்கு செய்தி போகிறது, அந்த ஆடு மேய்க்கிற அந்த மேய்த்து கொண்டிருக்க அந்த வாலிபனை இங்கே வர சொல். அவன் வந்த பிறகு தான் நான் விருந்தில் உட்கார்ந்து நான் உணவு போஜனத்தை எடுத்துக்கொள்வேன் என்று சாமுவேல் சொன்ன உடனே தாவீது வர வைக்கப்பட்டு, தாவீதை ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிவிட்டான். இந்த காரியம் நடக்கும் பொழுது தாவீதுக்கு 15 வயதோ அவ்வளவுதான், 16 வயதோ வாலிப வயதில் இருந்திருக்கிறான். அந்த சம்பவம் நடந்த நாட்கள் இருந்து தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து அநேக ஆண்டுகள் தாவீது பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த சம்பவம் நடந்த உடனே கோலியாத்தை எதிர்கொள்கிற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வருகிறது. அப்பொழுது கூட அவன் ராஜாவாக, இளவரசனாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அப்பொழுது கூட அந்த காரியம் அவனுக்கு நடக்கவில்லை. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளப்பட்டவன் தான், ஆண்டவருடைய தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் சவுல் அந்த கோலியாத்தை யார் ஜெயிக்கிறார்களோ, கோலியாத்துக்கு யார் எதிர்த்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு நான் என் பெண்ணை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் எல்லாம் சொன்னான். ஆனால் அந்த காரியத்தில் அவனை இளவரசனாகவோ ராஜாவாகவோ அக்செப்ட் பண்ண சவுலால் அந்த மனசே வரல. வேதத்தில் பார்க்குறோம், சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் ஓடி இந்த தாவீது அலைந்து திரிகிறத பார்க்குறோம். வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறத பார்க்குறோம். உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அப்பம் இல்லாமல், அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை வாக்குத்தத்தம் வந்தது, அபிஷேகத்தோடு நான் இருக்கிறேன், ஆண்டவர் தான் ஆராய்த்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த அலைச்சல், ஏன் எனக்கு? ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்கும்படியாய் தான் இந்த காரியம் நடக்குது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலன்னு சோர்ந்து போய்விடக்கூடாது. அதைத்தான் இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நீ காத்திருந்து அவருடைய வழியில் நீ கைக்கோள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிப்பது உன்னை உயர்த்துவேன். நான் உயர்த்த தான் போகிறேன், நீ என் வழியை கைக்கோள், என் வழியில் நட. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சவுல் அவரை கொலை செய்து போட்டு விட வேண்டும் என்று பல முறை முயற்சி பண்ணுறாரு. வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, ஏறத்தாழ 21 அட்டம்ப்ட் சவுல் அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணது. ஈட்டியை போட்டது, ஈட்டியை தூக்கி அடிக்கிறது, அவனை கொலை செய்ய ஜனங்களை, அவனுடைய படை வீரர்களை கூட்டி கொண்டு போனது, இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது 21 தடவை அவனை முயற்சி செய்திருக்கிறாரு தாவீதை கொன்று விடும்படியாய். அப்போ நிலைமை எப்படி இருந்தது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிலைமை எப்படி, தாவீதுடைய நிலைமை, அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஏன் இப்படி அலைந்து திரியணும்? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தாமதம்? ஏன்? ஒரு கேள்வி கேட்கல. ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தான்,
ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான், ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருந்தான், ஆண்டவரை விசுவாசித்து கொண்டிருந்தான். நிறைய சந்தர்ப்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்குது. ஆனால் அவன் கர்த்தருடைய வழியே தான் அவன் பின்பற்றான், குறுக்கு வழியை அவன் பின்பற்றவே இல்லை. ஒரு சந்தர்ப்பம் வருது, சவுலும் அவருடைய ஜனங்களும் படுத்து நல்லா உறங்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது போகிறாரு அவனோட ஜனங்களோட. தாவீதோட கூட இருக்கிற அவன் சேனாதிபதி சொல்கிறான், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ஈட்டியை எடுத்து ஒரே போடு பட்டயத்தை போட்டு சவுலை கொண்டு விட்டு நம்ம ராஜாவை மாறிடலான்னு சொல்லும் பொழுது, இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு எந்த நேரத்தில் கொடுத்துருக்காரோ அந்த நேரத்தில் தான் அந்த ஆசீர்வாதத்தை நான் அடைவேனே தவிர குறுக்கு வழியில் நான் செய்ய போக மாட்டேன், குறுக்கு வழியில் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். கர்த்தருடைய நாமத்தில் தான் நான் நிற்பேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நான் நிற்பேன் என்று உறுதியாக 2-3 சந்தர்ப்பம் கிடைக்கும். சவுலை கொண்டு போடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம், கொண்டு போட்டு ராஜபாரத்தை, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் ராஜாவாக. சாமுவேல் தீர்க்கதரிசி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜா. சவுலை எப்பொழுது ஆண்டவர் புறந்தள்ளி விட்டார், நான் ஏன் ராஜாவாகக்கூடாது என்கிற அந்த காரியம் இல்லாமல் காத்திருந்தான். இது ஆச்சரியமான காரியம். தாவீதுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த தேசத்தை ஆண்டவர் எனக்கு தருவார், இந்த அரியாசனத்தை ஆண்டவர் எனக்கு தருவார், ஆடுகளின் பின்னால் அலைந்திருந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு அரசனாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார், என்னை அப்படியே உயர்த்துவார். அவர் சிறியவனாய் இருந்த என் தகப்பனால், என் தாயால் அசட்டை பண்ணப்பட்டேன், என் சகோதரால் அசட்டை பண்ணப்பட்டேன், யாரும் என்னை பொருட்டாவே நினைக்கல, சவுல் ராஜா என்னை கொலை செய்யும்படி தேடுறாரு. இப்படியான சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு பெலிஸ்தர் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, அநேக எதிரிகள் சத்துருக்கள் எனக்கு இருக்கிறாங்க, இவ்வளவு இருந்தாலும் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, தேவன் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாசம், இந்த காத்திருப்பு தான் தாவீதை ஒரு அற்புதமான ஒரு அரியாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தது. அநேக ராஜாக்கள் தாவீதுக்கு பிறகு அநேக ராஜாக்கள் வந்தாலும் இன்றளவும் ராஜா என்று சொன்னால் தாவீது தான், ராஜா என்று சொன்னால் அது தாவீதை தான் குறிக்கும். அதுதான் அந்த அளவுக்கு இன்றைக்கும் இஸ்ரேலில் யூத ஜனங்கள் மத்தியில் ராஜா அப்படின்னு சொன்னால் தாவீது தான் ராஜா. மற்ற எந்த ராஜாக்களும் இல்லாத கனத்தையும் மகிமையும் பிரபுக்களோடு உட்காருகிற, பூமியை சுதந்திரிக்கிற தாவீது நாட்களில் எல்லா எதிரிகளையும் சத்துருக்களையும் முறியடித்து எல்லா தேசங்களும் அவனுக்கு வணங்கும்படியாக, அவனோடு கூட பயந்து அடங்கி இருக்கும்படியாக ஆண்டவர் அவனை உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தார். இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிக்கணும். கர்த்தர் சிறுவனை புலியிலிருந்து எடுத்து, கர்த்தர் எளியவனை கூப்பிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோட சிங்காசனத்தில் அதிபதிகளோட உட்கார வைக்க என் ஆண்டவரால் முடியும், என்னை ஆண்டவர் உயர்த்த முடியும் என்று தாவீது விசுவாசித்தான், தாவீது நம்பினான், தாவீது காத்திருந்தான், தாவீது கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அந்த காரியத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த காத்திருப்பில், அந்த பொறுமையை, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்த உடனே தான் அவனை கொண்டு போய் அரியணையில் அழகாக அமர வைத்து ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் உங்களையும் என்னை உயர்த்துவார், எளியவர்களை உயர்த்துவார், இழிவானவர்களை உயர்த்துவார், அற்பமாக எண்ணப்பட்டவர்களை உயர்த்துவார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார், காத்திருப்பவர்களை அவர் உயர்த்துவார். அப்படியே நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு கொடுத்த நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ சவுல்கள் நமக்கு எதிராக இருந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு ஒரு வேளை எதிராக இருந்தாலும், அத்தனை சூழ்நிலையை மாற்றி உங்களை அரியணையில் உட்கார வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய், உன்னுடைய சபைக்கு நீ ஆசீர்வாதமாய், உன்னுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய், இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அந்த காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் உயர்த்துவேன் என்று சொல்லி, மேன்மைப்படுத்துவேன் சொல்லி இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட பேசினீர். இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலும் அந்த வார்த்தையின் மூலமாய் நீர் வார்த்தைகளை உறுதிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, தாவீது போல யாரெல்லாம் ஆண்டவரை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரம்பியிருக்கிறார்களோ, ஆனால் இன்னும் என்னுடைய அரியாசனம், இன்னும் என்னுடைய சிங்காசனம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்த போகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர், மகிமைப்படுத்த போகிறீர். அப்படி உயர்த்தப்பட்ட உடனே அவர்கள் தேசத்துக்கும், அவர்கள் சபைக்கும், அவர்கள் சமுதாயத்துக்கும், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் அவர்கள் மாறப்போகிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்படிப்பட்ட தாவீதுகளை எழுப்புங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் எங்கள் சபையில் உண்டாகட்டும், இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படின்னு செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you.